கிபி 1053. இந்த காலகட்டத்தில் தான் முதலாம் குலோத்துங்க சோழனால் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலினுடைய கட்டட பணிகள் தொடங்கியது. அதிலிருந்து தொடர்ந்து 25 வருடங்கள் இந்த கோயில் கட்டுற வேலை நடந்திருக்கு. இதற்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஆனால் எப்போ முதன்முறையாக இந்த வரதராஜ பெருமாளுக்கு இட்லி பிரசாதமாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக எந்த எவிடன்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வழக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த இட்லி பிரசாதம் இங்கிருந்து திருப்பதி பாலாஜிக்கு பார்சலில் போய் சேர்றதுக்கு இன்னும் 4 நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. திருப்பதி கோயில் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிபி 15ஆம் நூற்றாண்டில் தான் முதன்முறையாக திருப்பதி பாலாஜிக்கு தோசையும் இட்லியும் நிவேதனமாக செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கு. திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜசாமி கோயில் 2ஆம் பிரகாரம் தெற்கு சுவர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. திருவாராகலம் கண்டருளாம் போலே அமுதம் செய்தருளும் அப்பப்படி 1, இட்டளிப்படி 1, சுசியன் படி 1, அவல் படி 2 மரக்கால், பெரியமுது 2 மரக்கால். இட்டளிப்படினா சாமிக்கு இட்டலி ஒரு படி அப்படின்னு தான் அர்த்தம். இட்டு அழிப்பதனால் இட்டலி, அழித்தல்னா அவித்தல்னு அர்த்தம். இந்த கல்வெட்டு கிபி 1547 உருவாக்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பதிக்கு வண்டி ஏறி இட்லி போய் சேர 400 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு மெயின் பிரசாதமாக இருப்பது இந்த இட்லி தான். இது ஏன் திருப்பதி பாலாஜி கோயில்ல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், அந்த லட்டு தான்.